ஒரு காட்டுல விலங்குகள் பயந்து பயந்து நொந்து நொந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த விலங்குகள் ஒவ்வொரு நாளையும் நடுக்கத்திலேயே கடந்துச்சான். தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியாத ஒரு பயம், ஒரு நடுக்கம். ஆனா அதே காட்டுல ஒரு விலங்கு நெருப்பு மாதிரி நடந்துச்சான், நெருப்பு மாதிரி பார்த்துச்சான். தன்னுடைய வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்னு அந்த விலங்கு நம்புச்சு. அந்த விலங்கின் பெயர் சிங்கம். இந்த சிங்கத்துக்கு எதை கண்டும் பயம் கிடையாது, யாரை கண்டும் அச்சம் கிடையாது. உங்க மனசை நீங்க எப்ப சிங்கம் மாதிரி மாத்த போறீங்க? பயப்படக்கூடாது. எதுக்காக பயப்படுறீங்க? பயம் அப்படிங்கிறது ஒரு இருட்டு, நீங்க எப்ப வெளிச்சத்துக்கு வர போறீங்க? பயம் அப்படிங்கிறது ஒரு வேதனை, நீங்க எப்ப அதுல இருந்து வெளியே வர போறீங்க? யாருக்காக பயப்படுறீங்க? உங்க வாழ்க்கையோட சந்தோஷம், அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ், அதுக்கான சாவி உங்கள்கிட்ட தான் இருக்கு, உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னும் எத்தனை நாட்கள் பயப்பட போறீங்க? இன்னும் எத்தனை நாட்கள் நரகத்துல வாழ போறீங்க? நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வேதனையான வாழ்க்கையிலிருந்து நீங்க எப்ப வெளியே வர போறீங்க? நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது ஒரு வேதனையான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி இந்த வேதனையான ஒரு வாழ்க்கையிலிருந்து உங்களால கண்டிப்பா வெளியே வர முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எஸ், கண்டிப்பா உங்களால வெளியே வர முடியும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயத்தை உதறி தள்ளுங்க, கண்டிப்பா உங்களால வெளியே வர முடியும். இந்த பயத்திலிருந்து வெளியே வந்து சிங்கம் மாதிரி துணிச்சலா உங்களாலையும் கண்டிப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க. நாம் நேர்மையாக இருக்கோம், நாம் உண்மையாக இருக்கோம், நாம் மற்றவங்கள்ட்ட பணிவாக இருக்கோம், எல்லாரையும் மரியாதையை நடத்துகிறோம். அதுக்கு மேலேயும் நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம வாழ்க்கையை நாமளே ஏன் கெடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். பயப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களை நான் திமிராக இருக்க சொல்ல கிடையாது, அரகண்டாக இருக்க சொல்ல கிடையாது. ஜஸ்ட் பயப்பட வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பயத்தினால நம்ம திறமையை நம்ம இழக்கிறோம், நம்மளுடைய திறமை புதைக்கப்படுது. பயத்தினால நம்ம மகிழ்ச்சியை இழக்கிறோம், நம்மளுடைய மகிழ்ச்சி பறிபோகுது, நம்மளுடைய வாழ்க்கையே நரகமாக மாறுது. ஸோ நம்ம பயப்படக்கூடாது. நம்ம நல்ல பண்புகளோட இருக்கணும், எல்லாரையும் மரியாதையை நடத்தணும், நல்ல குணங்கள் கொண்டவங்களா இருக்கணும், நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் கொண்டவங்களா இருக்கணும். அதே நேரத்தில் தைரியமாக, துணிச்சலாக, பிரேவாக, ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் வழி, ஹேவ் கிளாரிட்டி. நம்ம கண்டிப்பாக பயப்படக்கூடாது, நம்ம கண்டிப்பாக ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ஆழ் மனசில் ஏற்றிக்கோங்க. இந்த தெளிவு முதல்ல உங்கள்கிட்ட இருக்கணும். நாம் மற்றவங்கள்ட்ட பணிவாக இருக்கணும், ஆனால் மற்றவங்களை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். நான் பல நேரங்களில் யோசிச்சிருக்கேன், என் லைஃப்பில் பயம் மட்டும் இல்லைனா இன்னும் என் லைஃப் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பயம் என்னை ஏதோ ஒரு ஜெயிலில் அடைச்ச மாதிரி ஒரு உணர்வை எனக்கு தந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பயம் உங்களுக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கு? நமக்கு தான் எதுக்கு? அப்போ நம்ம பயப்படக்கூடாது. ஒருவேளை நம்ம பயந்தோம் அப்படின்னா இங்கே நம்ம பயத்தை எடுத்து அதே பயத்தை வச்சு நம்மளை இன்னும் துன்புறுத்த இங்கே பல பேர் காத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பயப்படாமல் சிந்திங்க. பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவை முதல்ல ஏற்படுத்திக்கோங்க. பயந்து எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ எந்த சூழ்நிலையிலும் யாரை கண்டும் நாம் பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இரண்டாவது, பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸ். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு நம்ம லைஃப்பை நம்மளே கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றவங்க நம்மளை எப்படி எடுத்துப்பாங்க? மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? இதை செஞ்சால் அந்த சொசைட்டி நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணும்? ஒருவேளை நம்மளை கேவலமாக நினைப்பாங்களோ? ஒருவேளை நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ? இப்படி மற்றவங்கள பற்றி நினச்சி நம்ம லைஃப்பை நம்மளே தொலைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், இதுக்கு நம்ம அடிமையாகி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொலைக்கிறோம். ஃபியர், பயத்துக்கான மிக மிக முக்கியமான காரணமே இதுதான் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். இப்படி மற்றவங்கள பற்றியே யோசிச்சு நம்ம லைஃப்பை நம்ம எப்போ வாழ போகிறோம் அப்படிங்கிறதே தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம கரெக்டாக இருக்கோம், நம்ம சரியாக தான் செய்கிறோம், நம்ம எந்த தவறையும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, இதுக்கு மேலேயும் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை முதல்ல நமக்கு வரணும். இந்த தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் வரவே வராது. ஸோ நம்மளை பற்றி ஜெனியூனாக மற்றவங்க தரக்கூடிய விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கலாம். அந்த விமர்சனங்களை வச்சு நம்மளை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்காக
ஒவ்வொரு செகண்டும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நாம் மற்றவங்கள பற்றியே யோசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள். மற்றவங்களுக்காக மற்றவங்களுடைய ஒப்பீனியனுக்காக மட்டுமே நமக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை தரும். இப்படி மற்றவங்களுக்கு பயந்து மற்றவங்களோட ஒப்பீனியனுக்காக பயந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை 100% ஒரு வீக்கான ஆள் தான் அப்படின்னு நம்மளை முடிவு பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்த தான் இங்கே பல பேர் தயாராக இருக்காங்க. நம்மளுடைய பயத்தை இன்னும் நமக்கு அதிகப்படுத்தி இன்னும் நம்மளை அதிகமாக பயமுறுத்தி இன்னும் நம்மளை அதிகமாக துன்புறுத்தி இன்னும் நம்மளை வேதனைப்படுத்தி இன்னும் நம்ம வாழ்க்கையவே இங்கே வாழ விடாமல் பண்ணுறதுக்கு தான் இங்கே பல பேர் காத்திருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் பி ஃபியர்லெஸ். நம்மளை பற்றி நமக்கு முதல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு நம்ம அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மூன்றாவது, நட்பு. இந்த உலகத்தில் நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், எல்லாருக்கும் முன்னாடியும் நான் பெரிய ஆள்னு காட்டணும், அப்படி இப்படி நம்ம நிறைய நினச்சி நம்மளை நாமளே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி இந்த உலகத்தில் நமக்கு நண்பர்கள் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத வரும்போது கண்டிப்பாக அதை நம்ம 4 பேர் கூட ஷேர் பண்ணி ஆகணும். அப்படி ஷேர் பண்ணும்போது உண்மையிலேயே நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கு பல பேர் இங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது, நம்மளுடைய பயத்துக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது மற்றவங்கள்ட்ட நம்மளுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணும்போது ஈஸியாகவே கிடைக்கும். 4வது, எக்ஸசைஸ். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதை நான் டெஃபினட்டாகவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாகவும் நமக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுது, மென்டலாகவும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயம் கம்மியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 5வது, நாலேஜ். நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயத்துல போதுமான அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, நம்ம பயப்படுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அடிப்படையில் நமக்கு அந்த விஷயத்தை கையாளுற அளவுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கு அப்படின்னாலே நமக்கு பயம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வராது. ஸோ இந்த ஃபியருக்கான காரணங்கள்ல இன்னொரு முக்கியமான காரணம் இந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பயப்படுற பல விஷயங்களை பத்தி டெஃபினட்டாவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு அறிவு இல்லாம தான் இருக்கும். அப்ப நம்ம இந்த அறிவை நம்ம டெஃபினட்டாவே வளர்த்துக்கணும். அந்த அறிவை போதுமான அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாலே கண்டிப்பா நமக்கு பயம் கம்மியாகிடும். லாஸ்டா சொல்லணும் அப்படின்னா ப்ராப்பரா திட்டம் போடுங்க, ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க, பேனிக் ஆகாதீங்க. ஓகே, இது வந்து கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன், ஓகே இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. பயந்துகிட்டே பேனிக் ஆகி அப்படியே ரொம்ப நர்வஸா இருக்கிறதுனால நம்ம லைஃப் இன்னும் ரொம்ப மோசமா தான் போக போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, நம்மள்ட்ட இருக்கக்கூடியது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன், எதனால இந்த சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டிக்கிட்டோம், ஓகே இதுல இருந்து எப்படி நம்ம வெளியே போறது, இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நமக்கு முன்னாடி என்னென்னலாம் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க பர்சனலாகவும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் டெஃபினட்டாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வெல் விஷர்ஸ் எல்லாருக்கூடயும் டிஸ்கஸ் பண்ணுங்க. யார்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ண முடியுமோ எல்லார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணுங்க. பக்காவா ப்ராப்பரா பிளான் பண்ணி அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த பயத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். ஸோ நான் தனியா தான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்றீங்க அப்படின்னா அது ஒரு சரியான விஷயம் கண்டிப்பா கிடையாது. நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்பரா திட்டம் தீட்டுங்க, ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால வெளியே வந்துட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோஸ்ல பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பை.